தொடர் விடுமுறையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். தற்போது திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவி என்பது முக்கிய சுற்றுலாத்தலமாக விளங்கி வருகிறது. கடந்த பெருமழை காலத்தில் திருப்பரப்பு அருவியில் கடும் மழையின் காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருவதற்கு குளிப்பதற்கும் நீண்ட நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கியிருந்தாலும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. காரணம் என்பது அடுத்து உள்ள மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும் மழை வெள்ளம் காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டதில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைவாக இருந்த நிலையில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி உள்ளூர் பயணிகளுடைய வருகை மட்டுமே அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருந்தாலும் வெளியூர் பயணிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்து வருகிறது. இந்த உள்ளூர் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததை தொடர்ந்து அந்த வந்த பயணிகள் திருப்பதி ஆர்ப்பரித்துக் கொட்டும் வெள்ளத்தில் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்ததுடன் அருவியின் மேல்பரப்பில் உள்ள அணையில் படகு சவாரியில் ஈடுபட்டனர். இந்த படகு சவாரி இந்த வித்தியாசமான நிகழ்ச்சி என்னவென்றால் திருப்பரப்பு அருவியில் படகு சுற்றுலா பயணிகளை ஏற்றிய படகு சவாரி செய்த படகுடைய ஓட்டுநர் என்பவர் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து இந்த படகை ஓட்டி சென்றார். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக இந்த அருவி நீராடி மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். இதேபோல் தொடர் விடுமுறையையொட்டி கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், தற்போது அந்த அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா? காவல்துறையினர் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது? வணக்கம். வழக்கமாகவே கோபி அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு பாத்தீங்கன்னா அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் குறைந்தபட்சம் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் இங்கு வருவது வழக்கம். இந்த கொடிவேரி அணையானது பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அணை என்றாலும் கூட இன்றளவும் உறுதியாக இருப்பதும் 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் இங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும். அந்த அளவிற்கு நீர்வள ஆதாரத்துறையினர் போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுத்திருப்பதாலும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி கடந்த சில ஆண்டுகளாக கோவை, நீலகிரி, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். இது தவிர கர்நாடக மாநிலம், பெங்களூர், மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வருகை தருவது வழக்கம். இன்று விடுமுறை தினம் என்பதால் இன்று ஏராளமாக சுற்றுலா பயணிகள் வருகை தருவார் என்பதால் கொடிவேரி அணையை சுற்றிலும் கடத்தூர் மற்றும் பங்களாபுதூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போன்று பெண்கள், குழந்தைகள் குளிப்பதற்காகவும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வசதியாக அளவான தண்ணீர் விடப்பட்டுள்ளதாலும் அருவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். அதே போன்று அணையின் மேல் பகுதியில் இளைஞர்களும் இளம் பெண்களும் குடும்பத்துடனும் பரிசல் பயணம் மேற்கொண்டு உற்சாகமாக அந்த விடுமுறை கழித்து வருகின்றனர். கடற்கரை போன்று அமைந்துள்ள மணல் பரப்பில் அமர்ந்து சுற்றுலா பயணிகள் அங்கு விற்கப்படும் சுவையான மீன் வகைகளை வாங்கி சாப்பிட்டும் தங்கள் விடுமுறை கழித்து வருகின்றனர். மொத்தத்தில் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொடிவேரி அணையானது குறைந்த செலவில் விடுமுறை கழிக்க முடியும் என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். இந்த அணையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க குளிப்பதற்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பான கம்பி வசதிகள் செஞ்சிருக்காங்க. அதே போல அந்த அணையோட கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்திற்குமே கான்கிரீட் வசதிகள் போடப்பட்டிருக்கிறதுனால அணையோட மொத்த நீளத்திலுமே குளிச்சு பாதுகாப்பாக குளிக்க முடியும். அப்படிங்கறதுனாலயும் இங்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணைக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க அணைக்கு வரக்கூடியவங்களை பாதுகாப்பு ஏற்பாடுக்காக கடத்தூர், மங்களாபுரம் போலீசார் நிறுத்தப்பட்டு அணைக்கு வருவர்களை தீவிர சோதனைக்கு பிறகு அணைக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக மது அருந்தி வருவர்களை அணைக்குள் அனுமதிக்காமல் காவல்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். அதே போன்று அருவியில் குளிப்பவர்களுக்கும் சரி, அதே போன்று அணையின் மேற்பரப்பில் பரிசல் பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் பாதுகாப்பான ஏற்பாடுகள், லைஃப் ஜாக்கெட் போன்றவற்றுடன் தயார் நிலையில் ஆட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சுற்றுலா பயணிகள் வருகை தரக்கூடிய நாட்களில், அதிக அளவில் வருகை தரக்கூடிய நாட்களில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தீயணைப்பு துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். இந்த கொடிவேரி அணையானது ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மக்களின் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவே விளங்கி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.